ஹலோ, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பார்க்கலாமா? அதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி கத்திரிக்காயை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி நாலாக வகுந்து வச்சுக்கோங்க. இப்போது சில இன்க்ரீடியன்ட்ஸ் அரைப்புக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு சீரகம், வெந்தயம், நல்ல மிளகு, வரமல்லி, அப்புறம் 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய், கூடவே காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு சட்டியில் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ப்ரிஃபரபிளி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், அப்புறம் காஞ்ச மிளகாய், இந்த கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாம் போட்டு கத்திரிக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகி இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் விட்டுருங்க. இதை எடுத்து மாற்றி வச்சுட்டு இப்போது அதே சட்டியில் வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. கூடவே இந்த வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயும் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு போட்டு நல்லா சுருளை விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.